ஐயா வெங்கடேஸ்வரன் ஐயா ஒரு பகிர்வு மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. சொல்லுங்க ஐயா. ஐயா 4-5 நாட்கள் ஆகிறது மந்திர உச்சாரணம் செய்ய தொடங்கி. இதற்கு முன்பு பல சமயங்களில் தற்கொலை செய்யும் எண்ணம் தோன்றும். உச்சாரணம் செய்ய தொடங்கிய பிறகு வரவில்லை. ஆனால் நேற்று தற்கொலை எண்ணம் வந்தது. அவர் நேற்று 2 நாளா உச்சாரணம் பண்ணலன்னு சொன்னாரு. நேற்று வந்திருக்கு. எனக்கு ஏன் இந்த மனசோர்வு மற்றும் தற்கொலை எண்ணம் மற்றும் நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்ற எண்ணம் ஏன் வருகிறது? ஐயா, விடாம நீங்க வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க. வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணா கண்டிப்பா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க தவிர்க்கலாம், வந்துடலாம். ஏன்னா அது வந்து இன்னும் வாசி மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ண கண்டிப்பா உங்களுடைய அந்த தற்கொலை எண்ணமான அந்த மனநிலையிலிருந்து நீங்க வெளியில வந்துடலாம். அது ஒரு மனநிலை தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. மழை பெய்யும் போது நம்ம குறை எடுத்துட்டு போகலையா, அந்த மாதிரி சேஃப்டி தானே தவிர இந்த வாசி மந்திரம் உங்களை காப்பாற்றுமே தவிர உங்களை அழிக்காது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மனநிலையில் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால வாசி மந்திரத்தை விடாதீங்க, விடாம உச்சாரணம் பண்ணுங்க. எப்பயுமே அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த மனநிலையிலேருந்து நீங்க விடுபட முடியும். ரொம்ப சீக்கிரம் விடுபட முடியும். தைரியமா நீங்க வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க. வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. தானாவே அந்த மனம் கண்டிப்பா நல்லபடியா மாறிடும். அதனால கவலையே படாது. பாருங்க, வெங்கடேஸ்வரன் ஐயா வாசி மந்திரத்தை பத்தி நான் சொல்லலை, அவரு தான் வாங்கினாரு. அவர் தான் வாசி மந்திரத்தை ஜெபம் பண்றாரு. அவர் ஜெபம் பண்ணி பாருங்க, அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை என்ன அழகா சொல்லியிருக்காரு. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரத்தால எதையும் செய்ய முடியும். ஏன்னா உங்க உயிரால உங்க உடம்பையும் காப்பாற்ற முடியும், உங்க குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும், எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும். உங்களுடைய இறப்பையும் தள்ளி போட முடியும், உங்களுடைய நோயையும் போக்க முடியும் உங்க உயிரால. மீதி எதையுமே போக்க முடியாது இந்த உலகத்துல. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். உயிரை மிஞ்சின ஒரு சக்தி ஒரு மனிதனுக்கு கிடையாது. உயிர் தான் அவருடைய சக்தி. அதனால அந்த உயிரை வணங்குங்க, சக்தி அதிகமாகும். உயிரை வணங்க வணங்க சக்தி அதிகமாகும். இதைத்தான் சித்தர் மகான்கள் இன்டைரக்டா சொன்னாங்க, சரணாகதின்னு. உடல் வந்து உயிருக்கு சரணாகதி ஆகணும், அதான் உண்மை. அது இல்லாம ஒரு கோவில்ல போய் கையை தூக்கிட்டு ஐயா நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் சரணாகதி கிடையாது. சரணாகதின்றது நம்மளுடைய உடல் நம்ம உடம்புக்குள்ள ஓடுற உயிருக்கு அடிமையா இருக்கிறது, உயிரை வணங்குறது, உயிரையே சதா உச்சாரணம் பண்றது, உயிரின் ஓட்டத்துக்கு ஏற்ப நம்ம வாசி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் உடல் வந்து உயிருக்கு சரணாகதி அடைகிறது. இதுதான் சரணாகதி நிலை. இதையும் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை நிறைய பேர். இதுதான் உண்மையான சரணாகதி. ஏன்னா நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உயிர் இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த வாசி ஓடிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஓடுற அந்த வாசிக்கு இந்த உடல் சரணாகதி.